Hi friends, welcome to Harry's Home Style. நான் நின்னுட்டு இருக்கிற இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன கான்செப்ட்ல குக்கிங் கான்செப்ட் தான் பண்ண போறது. எங்க அம்மா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாஸ்டர் செஃப்ல ஃபேமஸான ஒரு டிஷ் சசியம்மா பண்ண குமாயம் அதான் பண்ண போறாங்க. அவங்க வந்து கரிப்பட்டி வெல்லத்துல பண்ணிருக்காங்க போல, அதனால கொஞ்சம் பிளாக் கலரா இருந்தது. எங்க அம்மா வந்து நார்மல் ஜாகரி, அதாவது நம்ம நார்மல் வெல்லம் இருக்கு இல்லையா, அதில் பண்ண போறாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்றத டிஷ்க்கு தேவையான ஐட்டம்லாம் என்னன்னு இப்ப அம்மா சொல்லுவாங்க. இதுக்கு 100 கிராம் வந்து உளுந்து, 100 கிராம் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து பச்சை பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு உடைச்சது பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பச்சரிசி. ஓகே, இதுக்கு வந்து வெல்லம் இவ்வளவுதானா? 4 ஐட்டம் தானா? இவ்வளவுதான். ஏலக்காய் தூள். சரி, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, எவ்வளவு அரிசி? ஒரு ஸ்பூன் பச்சரிசி, 100 கிராம் 100 கிராம் வெள்ளை உளுந்து, அப்புறம் வெல்லம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 100 கிராம் உளுந்து. ஓகே, ஒரு கிளாஸ் உளுந்து, 100 கிராம் உளுந்து எடுத்து வறுத்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? இதுன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல ஆயிடும். ஓகே, 2-3 நிமிஷம் 100 கிராம் வெள்ளை உளுந்த வறுக்கிறாங்க. ஓகே, அம்மா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, கட் ஆயிடுச்சு. என்னம்மா? உளுந்து வந்து கொஞ்சம் செவர வறுத்துக்கணும், அப்பதான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த உளுத்தங்களிக்கு. இது வந்து பாட்டிலாம் செஞ்சு தருவாங்க, களின்னு சொல்லுவாங்க, இப்போ கும்மாயம்லாம் சொல்றாங்க, ரெண்டும் சொல்லலாம். ஓகே, இது வந்து செவர வறுத்துக்கணுங்க. 3 நிமிஷத்துல செவந்துரும்லம்மா? செவந்துரும். ஓகே, ஃபைன். உளுத்தங்களின்றதும் கும்மாயன்றதும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். சரி சரி. பாருங்க, கரெக்டா ஒரு 3 நிமிஷம் வறுத்தாங்க, நல்லா செவந்துடுச்சு, பொன்னிறமா செவந்துடுச்சு. இந்த பதத்துல நிறுத்திட்டாங்க, ஆற வைக்கணும். சரி, ஓகே. ஓகே, இப்ப அதே வானல்ல பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன், அதை வறுத்துடணுமா? ஓகே, அரிசி ஒரு ஸ்பூன். இது வறுத்துட்டு பிறகு அதை செப்பரேட்டா தான் வறுக்கணும். ஏன்? இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் செவர எடுக்கணும், அது வந்து கொஞ்சம் அரிசி வந்து பொரியிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஒன்னொன்னு ஒரு பதத்துக்கு. சரி, இது செவர அளவுக்கு எடுக்கணுமாங்க. சோ இது ஒரு 3 நிமிஷம் ஆகும்ல? ஓகே, இது ஒரு 3 நிமிஷம் வறுபடட்டும். ஓகே, இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு பாசிப்பருப்பும். இப்போ அதிலே கொட்டிடலாமா? ஓகே, அதிலே கொட்டிடுறாங்க. சரி, இப்போ அதிலே கொட்டிட்டாங்க. அடுத்தது அரிசி. அடுத்தது அம்மா அரிசி வறுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும், கரெக்டா? எவ்வளவு, எந்த பதம்? பொரியிற வரைக்கும். அது பொரிஞ்சு வந்துருச்சு, ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துடலாம். ஓ, பொரிஞ்சு வந்துட்டு இருக்கா? ஓகே ஓகே, தெரியுது. சரி சரி. இந்த பொரிஞ்சு வரணுங்க, அது அந்த பதம் வந்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். ஓகே, அரிசி பொரிஞ்சிருச்சு, லைட்டா பொன்னிறமாவும் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல இறக்கிடலாம். கரெக்டா 2 நிமிஷம். இப்ப அதையும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பொன்னிறமா வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு வெள்ளை உளுந்து அதோட கொட்டிக்கிறாங்க. இப்ப இது ஆறணுமா மம்மி? இது ஆறணும், ஆற வச்சு பவுடர் பண்ணி ஜலிச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு இது ஆற வைக்கிறாங்க. எவ்வளவு நிமிஷம் ஆறணும்? நல்லா ஆறணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆறிடும். அது ஓகேங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்ப ஆறிடுச்சாமா? ஓகே, எல்லாம் பொன்னிறமா இருக்கு. வெள்ளை உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாம் வறுத்து ஆற வச்சுக்கிட்டாங்க. இப்ப அரைக்க போறாங்க. எதுவும் எடுக்க முடியலையா? மிக்ஸி மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. தல தம் கட்டியிலே இல்ல
ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க எடுத்துட்டோங்க மிக்ஸி ஜாடியா. அந்த பாருங்க, எதுக்குமா சிரிக்கிற? ஓகே, அரைச்சு முடிச்சிட்டாங்க அம்மா. என்ன பதம் கையில? ஓகே, நல்லா நைஸா தான் அரைச்சிருக்கல. இப்ப ஜலிக்கணும். இதை ஜலிக்கணுமா? ஓகே ஓகே, சரி, நைஸா அரைச்சிக்கிட்டாங்க. இப்ப இதை ஜலிக்க போறாங்க. ஆக்சுவலா இனிமே இந்த 2 பொருள் தான் அரைச்சி வச்சுட்டாங்க அம்மா. நைஸா அரைச்சி வச்சிருக்காங்க. நல்லா என்ன சொல்றது பாருங்க, சரி பவுடரியா இருக்கு. நைஸா அரைச்சி வச்சுட்டாங்க. வெல்லம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்க அம்மா? என்னம்மா பண்ண போற? ஒரு கப் இது உளுந்த மாவு. அதான் இப்ப நம்ம அரைச்சி வச்சது. சொல்லி 3/4 கப் வெல்லம். ஓ, 3/4 கப் வெல்லம். சரி சரி, ஓகே. இந்த வெல்லத்தை இதுல போட்டுக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை. ஓகே, எதுக்குமா? பாகு எடுக்க போறியா? இது பாகுல எடுக்க வேணாம், அந்த வெல்லம் கரைஞ்சா போறோம். ஓ, வெல்லம் கரையணும். ஆமா. ஓகே, தண்ணி ஊத்தி சுட வச்சு கரைய வைக்கணும். ஓகே, தண்ணி ஊத்துறாங்க. 3/4 கப் வெல்லத்துக்கு எத்தனை கப் தண்ணி? 2.5 கப். 3/4 கப் வெல்லத்துக்கு 2.5 கப் தண்ணி ஊத்துறாங்க. நல்லா கரைஞ்சா போதும். ஓகே, ஓகேங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கிச்சனுக்குள்ள வந்தாவே அந்த வாசனை வருது. அந்த வாசனை நல்லாவே. ஸோ இப்போ எடுத்துடலாம். அடுத்தது என்ன அம்மா பண்ண போறாங்கன்னா, அந்த வெள்ளை தண்ணி காய்ச்சினாங்கல்ல, அதை எடுத்து வடிகட்டிட்டு இந்த அரைச்ச மாவு மாதிரி அரைச்சிருக்காங்கல்ல, அதையும் போட்டு ஒன்னா கிண்டி விட போறாங்க. கரெக்டாமா? ஓகே, அதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டைரக்டா அந்த வானல்லே வடிகட்டிடுறேன். ஓகே, நல்லா கிளியரா இருக்கு. வெஜ் கிளியர் சூப் மாதிரி. ஓகே, வெள்ளை தண்ணி இப்போ அந்த வானல்ல இருக்கு. இந்த மாவு வந்து உளுத்த மாவு வந்து கொட்டிக்கலாம். ஓகே, இந்த அரைச்ச உளுத்த மாவு, அதாவது உளுந்து தான் நிறையா, பாசிப்பருப்பு, அரிசி ஒரு ஸ்பூன். ஸோ அதனால உளுத்த மாவுன்னு சொல்றோம். அந்த அரைச்ச ஃபைனா அரைச்ச மாவை இந்த வெள்ளை தண்ணியில கொட்டி கிளறாங்க. எவ்வளோ நேரம் கிளறணும்? இது நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் கிண்டணும், கிளறணும். ஓகே ஓகே, நல்லா வேகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்க, நல்லா ஃபைனா வெந்துடுச்சு. களி பதத்துக்கு வெந்துடுச்சு. ஸோ இந்த பதம் வந்த உடனே நெய் விட்டுக்கிட்டாங்க 2 ஸ்பூன் அம்மா. ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டாங்க. மறுபடியுமா? சும்மா இது இதாகிற வரைக்கும், ஜெல்லாகிற வரைக்கும் இந்த நெய்யும் ஏலக்காய் பொடியும். ஓகே, நெய்யும் ஏலக்காய் பொடியும் ஜெல்லாகணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளறி விடுறாங்க. எந்த லம்ப்ஸும் இல்லாமல் அதை பாருங்க, நல்லா ஃபைனாக களி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. டைம்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஓகே, ஆஃப் பண்ண போறாங்க. இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. ரொம்ப டயபெட்டிக் அப்படின்னா நெய் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ பட் இது கொஞ்சம் நெய் ஊற இருந்தால் நல்லா இருக்கும் இந்த குமாயம் இல்லை உளுத்தங்களி. ஓகே, இப்போ ஏன் அந்த நெய் விடுறாங்கன்னா, அது பாருங்க ஒட்டாம வரணும். அது பாருங்க, இப்போ வானல் அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசாக ஒட்டல. பாருங்க, இப்படி எடுக்கும்போது எங்கேயுமே ஸ்டிக்கியா இல்லை. டக்கு டக்குன்னு அது விழுந்துடுது. அந்த மாதிரி இருக்கணும். எழுந்திரிச்சு எப்படி பாக்குறதுன்னா, இப்படி தண்ணி தொட்டுட்டு தண்ணி கையில தொட்டுக்கிட்டாங்க. தொட்டுட்டு நம்ம கையில ஒட்டாது. எது கை காமி? ஓ சூப்பர், பாத்தீங்களா? இப்படின்னா அந்த உளுத்தங்களி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். தண்ணி தொட்டுட்டு அது அப்படி வச்சு பாருங்க. கையில ஒட்டலன்னா அப்ப வெந்துடுச்சு. பாருங்க, கையில ஒட்டல சுத்தமா அம்மா கையில. இந்த பக்குவத்துக்கு அப்படியே இறக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஓகே, உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. குமாயம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, ஃபைனலா குமாயம் ரெடி. வீட்டில் இருக்கிற வெள்ளை உளுந்து
கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி, கரெக்டமா பச்சை அரிசி இருந்தா போதும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வெல்லம் இருந்தா போதும். சூப்பரா இந்த கிருஷ்ணருக்கு பிடிச்ச இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச உளுத்தங்களி எனும் குமாயம் செஞ்சிடலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஃபைனல் கார்னிஷிங். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் இருக்கிற வெள்ளை உளுந்து, நம்ம வீட்டில் இருக்கிற வெல்லம் வச்சு அம்மா பண்ண உளுத்தங்களி இல்லைன்னா குமாயம் எப்படி வேணா சொல்லலாம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து ஒரு அத்தன்டிக் டிஷ் தான். மாஸ்டர் செஃப்ல வந்த ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தன்டிக் டிஷ்ஷஸ்ல அழிஞ்சிட்டு வருது. பட் அழிய விடாதீங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்க, பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது எல்லாருக்குமே நல்லது. எலும்புக்கெல்லாம் எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்குலாம் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி அந்த காலத்துல லேடிஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. கிட்ஸ், லேடிஸ் எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டிஷ் உண்மையாவே குமாயம் இன்னைக்கு டிஷ் உண்மையாவே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வலியுறுத்துறதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ், குரூப்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. நீங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் யூ, ஹரி.